சரி, இறுதியான தீர்வு என்ன அப்படின்னா, பூபதி, நான் உங்களுக்கு வேணால் கேஷ் கொடுத்துட்றேன், என்னையெல்லாம் ஹேக் பண்ணாதீங்க. உங்கள் மம்மி வேணால் நான் திருமணம் செஞ்சுக்கிறேன். உங்கள் சிஸ்டர் அது அவங்களோட ஹஸ்பண்ட்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். ஓகே, வேணால் உங்கள் சிஸ்டர் கூட நான் திருமணம் செஞ்சுக்கிறேன். ஓகே, ஆனால் எனக்கு சித்திரவதை செய்யக்கூடாது. ஆல்ரெடி 13 வருஷம் எனக்கு என்னோட நிலையிலேருந்து எதுக்குமே சில நிலையில் தோதாகாத நபர்லாம் இப்போ நல்லா இருக்கானுங்க. ஓகே, அதுக்காக நான் அவங்கள வந்துட்டு நன்று தீது அப்படின்னு சொல்ல வரல. அவங்களே சொல்கிறாங்க, அண்ணா நீங்கள தானே எங்களுக்கான ரோல் மாடலு, நீங்கள் தானே எங்களுக்கான எல்லா விஷயமே சொல்லி கொடுத்தீங்க, ஏன்னா நீங்கள் ஏன்னா இப்படி இருக்கீங்க அப்படின்றாங்க. எப்படியெல்லாம் நல்ல விதமாக பொழைச்சிருந்துருக்கலாம். நான்லாம் எல்லாத்தையும் மட்டுப்படுத்தி கேன்சல் படுத்தி ஞாபக மறதி ஏற்படுத்தி என் வாழ்க்கையே ஒன்றும் இல்லாத மாதிரி ஆக்கி இப்போ கடைசியில் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததுக்கு காரணமே இந்த பூபதி தான். இவனுடைய சுயநலத்துக்காக என்னை இந்த அளவுக்கு சித்திரவதை செஞ்சுருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஓகே, சரி, பாஸ்ட் இன் பாஸ்ட். இனிமேலாவது சரியாக நடந்துக்குங்க, எரர் ஏற்படுத்தாதீங்க. உங்களுக்கு ஒரு கவலையுமே கிடையாது. உங்கள் அப்பா அப்படி, உங்கள் அம்மா இப்படி, உங்கள் அக்கா இப்படி, அதெல்லாம் உங்களோட பர்சனல் முடிஞ்சு போச்சு. பழி வாங்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஓகே, நீ நல்ல நிலமையில தான் இருக்க, உனக்கு எந்த கவலையுமே கிடையாது. உனக்கு தேவைன்னா லோன் கட்டணும் அவ்வளோன்ற அப்படின்ற ஒரு கான்செப்ட் மட்டும்தான், காசு அப்படின்ற ஒரு கான்செப்ட் மட்டும்தான். அதுவும் தோது பார்த்துக்குவேன். ஆனால் நான் அப்படி கிடையாது, ஜீரோ ஆகிட்டேன். அந்த ஜீரோவிலேருந்தே -1 -2 -3 அப்படின்ற மாதிரி ஸ்டேட்டஸுக்கு போயிட்டுருக்கேன். அதனால் என்னை வஞ்சகப்படுத்தி அதில் சிரிச்சுக்கிட்டு அதில் சந்தோஷப்படலாம் நினைக்கிறதெல்லாம் சரி கிடையாது. ஓகே, அதனால் எரர் ஏற்படுத்தாதீங்க. ஓகே, ஏன் அப்படின்னா இப்போ போர் அப்படின்றப்போ போர் செய்கிற அளவுக்கு நமக்கு எல்லா விஷயம் தோதாச்சுன்னா ஒன்றும் தெரிவிக்காது, இல்லைன்னா சமாதானமாக தான் போகணும் அப்படின்றதும் ஒரு தீர்வு தான். ஓகே, சரி, அடுத்து திலகவதி டிஸ்கஷன். திலகவதியை பொறுத்த வரைக்கும் எங்கள் சத்தப்பா செஞ்ச தவறு தான். அந்தந்த நிலையில் இருக்கிறீங்க, அந்தந்த பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதாங்க கரெக்டு. தெலுங்கு பேசுகிறாங்களா, தெலுங்கில் இருக்கக்கூடிய பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கணும். தமிழ் பேசுகிறாங்களா, தமிழில் இருக்கக்கூடிய பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த ஃப்ரீக்குவென்சி ஓரளவு தோதாகும். எங்கள் சித்தப்பா தோல் வெள்ளையாக இருக்குது, மூஞ்சி நல்லா இருக்குது, நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு இவரும் வறுமையில் வாடுவார் போல் இருக்குது, நம்மளையும் வறுமையான நிலையை மாற்றி விட்டுருவார் போல் இருக்குது. ஏன்னா இவங்க ஒரு மிங்கல் ஏற்படுத்துகிறாங்க. இதுவே வந்துட்டு சரி பையன் பரவாயில்ல, இவன்னா சும்மாவா கேட்குறான், வட்டிக்கு தானே கேட்குறான், சரி நம்ம ஒரு 3 லட்சம் காசு கொடுப்போம், கரெக்டாக மாதமான வட்டி காசு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி இவங்க எதோ நம்மளை டெவலப் பண்ணி விட்டுருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு இவங்களும் டெவலப் ஆகிருப்பாங்க. இவங்க எதோ கூப்பிட்றாங்கன்னா உடனே நம்மகிட்ட கார் இருக்கும், எடுத்துகிட்டு போகலாம் வரலாம். எதனா ஒரு இல்லைங்காமல் ஒரு 1000 ரூபா அது அப்படின்ற மாதிரியான ஒரு ஏதாவது ஒரு நம்ம திருப்பதி போனோம்னா ஒரு லட்டு, ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஒரு இணைப்பிலே இருந்திருக்கலாம், ஒரு தொடர்பு இல்லை. இவங்க எந்த வகையிலுமே தோது பார்க்கல. லாஸ் ஆயிருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவே கொண்டு விட்டாங்க. ஊருப்பட்ட லாஸ் ஆகிருக்கு இன்ன வரைக்குமே. இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சால் தானே லாபம் கிடைக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்டே செய்யலைன்னா எப்படி லாபம் கிடைக்கும்? ஓகே, அதனால் இந்த திலகவதி அப்படின்ற ஒரு கேரக்டரால் அவங்களும் வறுமையான நிலைக்கு மாறிடுவாங்க, எங்களையும் வறுமை நிலைக்கு மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கு கேஷ் கிடைக்கிறப்போ நான் ஆந்திராவிலே போய் செட்டில் ஆகலான்னு இருக்கேன். ஓகே, இங்கே மவுண்டன் ஸ்டூடியோ இருக்கக்கூடிய ஹைதராபாத், அங்கேயே வீடு அமைச்சிக்கிட்டு நான் அங்கேயே லைஃப் ஸ்டைல் அமைச்சிக்கலான் இருக்கேன். அப்போ தான் இந்த திலகவதிக்கு எனக்கு ஒரு இடைவெளி ஏற்படும். ஓகே, அப்போ தான் என்னை சார்ந்த மற்ற நபர்களையாவது நான் காப்பாற்ற முடியும். ஓகே, அதனால் கொஞ்சம் விழிப்புணர்வு தேவை. ஏன்னா இவங்களுக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. இவங்க ஏதோ பல லட்சம் கோடி சொத்து வச்சுருக்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. எங்கள் கிட்ட இருக்கக்கூடிய சொத்து எப்போதும், நீங்கள் ஏன் படம் நடிக்கிறீங்க, நீங்கள் ஏன் வேலைக்கு போகிறீங்க, நீங்கள் ஏன் அங்கே போகிறீங்க, நீங்கள் ஏன் இங்கே போகிறீங்க, நீங்கள் ஏன் என்னென்ன செயல் செய்கிறீங்க, இப்படிலாம் நினச்சிக்கிறீங்க தான். உண்மையாலுமே பல லட்சம் கோடி சொத்து இருந்துச்சுன்னா நல்லது தான். இவங்ககிட்டலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் அவங்க சின்னண்ணன் அவர் சம்பாரிச்சது, அதில் குளிர் காஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஓகே, மற்றபடி மாசிலாமணி சம்பாரித்தார், அவங்க சம்பாரிச்சாலும் ஒன்றும் கிடையாது. எல்லாம் எங்கள் தாத்தா சம்பாரிச்சது. அதில் இவங்க குளிர் காஞ்சிக்கிட்டு அதில் தோது பார்த்துட்ருக்குறாங்க. அடுத்து ஒரு வேளை மம்தாஸ்ரீயை கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் இவங்களுக்கு ஒன்றும் தெரிவிக்கலை, இவங்க வறுமையில் கூட வாழ்ந்துருவாங்க போல் இருக்கு. ஆனால் நமக்கு அப்படி தோதாகாது. ஓகே, அதனால் நம்ம நிலையே வேறு.
வாழ்வியலே வேறு, வளர்ப்பு அப்படின்றது வேறு விதத்தில் ஒரு ஒரு பதம். ஓகே, என்னென்ன ஃபெசிலிட்டி, என்னென்ன ஹை லெவல், அதில் எல்லாத்தையுமே ஒரு முன்னேற்றமான ஒரு பாதை. இன்னும் புரிகிற மாதிரி சொன்னால், ஸ்கூல் லைஃப்பில் கூட மேக்ஸிமம் ஃபஸ்ட் ரேங்க் தான். ஒரு ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து ஒரு 5th ரேங்க்குள்ளே தான் மார்க் இருக்கும். 10th ஃபஸ்ட்டு மார்க்கு, 12th தான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் சர்டிஃபிகேட்டு, விருது, பாராட்டு எப்போயுமே ஒரு ட்ரெண்டு தான். அதுக்கப்புறம் ஆசிரமத்தில் போகும்போது கூட நல்ல லைஃப் ஸ்டைல் தான். ஒரு நாளைக்கு சாப்பாட்டு செலவு மட்டுமே, ஒரு வேலைக்கு மட்டுமே இல்லைங்காமல் 2000 3000 அப்படின்ற அளவுக்கு நிறையா ஃபெசிலிட்டி இருந்துச்சு. ஆசிரமத்தில் நான் இருக்கும்போதெல்லாம் 3 நைட் டின்னர் இருந்துச்சு. அந்த பாவஸ்பந்தன ஹாலில் மூவிஸ் இருக்கும், நிறையா ஃபெசிலிட்டி இருக்கும். ஆக்டர் அமலா பால்லாம் அந்த டைமில் வந்திருக்காங்க. அப்போல்லாம் ஆசிரமத்தில் நிறையா ஃபெசிலிட்டி வசதியெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அப்போ அந்த ஆதியோகி சிலையெல்லாம் கிடையாது. ஆனால் இப்போ ஆசிரமத்தில் அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ வேறு மாதிரி ஃபெசிலிட்டிலாம் மாறிடுச்சு. அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் எல்லாமே என்னென்ன வாழ்வியலில் உயர்வான நிலையெல்லாம் கிடைக்குமோ அது எல்லாமே கிடைச்ச மாதிரியான ஒரு வாழ்வியல் தான். ஓகே, அந்தந்த படிநிலையில் போயிருந்தால் இந்நேரத்துக்கு லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி அமைஞ்சிருக்கலாம். ஒரு அட்லீஸ்ட் இந்நேரத்துக்கு நிறையா அப்பா கண்டிஸாவது நான் போயிட்டு வந்திருப்பேன். நான் எதுக்குமே தோது இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஓகே, இனிமேலாவது நிறையா விஷயத்தை தோதாக அமைச்சிருக்கணும். ஓகே, அதனால் எனக்கெலாம் நிறைய கேஷ் தேவைப்படுது. அதுக்கெலாம் நான் நிறையா மூவிஸில் நடிக்கணும், நிறையா ஸ்டூடியோவில் போய் நடிக்கணும். நான் இன்னும் நிறையா உழைக்கணும். அப்போ தான் எனக்கு தேவையான கேஷை நான் சம்பாதிக்க முடியும். எனக்கு தேவையான கேஷை நான் சம்பாதிக்கிறப்ப தான் என்னை சார்ந்த அத்தனை நபர்களையுமே நான் காப்பாற்ற முடியும். ஓகே, நான் எர்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சுவாசிக்கிற காற்று தவிர மற்றது எல்லாமே காசு தான். அப்படின்றப்போ அந்த காசு அப்படின்றது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆனால் ஒரு ஃபார்முலா தான். ஓகே, அப்போ அந்த மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலாவை நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னா நிறையா தியரியான கான்செப்ட் இருக்குது. உழைக்கணும், கர்மா கான்செப்ட்டு, வெஸ்டர்னு, அதுக்கப்புறம் கிழக்கத்தியம் எல்லாம் உருவாக்கின ஒரு கான்செப்ட்டு. அந்த கான்செப்ட்டு படி தான் எல்லாமே இயங்கிட்டு இருக்குது. அதன்படி தான் நம்மளும் இயங்கணும். அப்படின்றப்போ எனக்கு நிறைய விஷயம் தோதாக அமைச்சு கொடுக்கணும். எப்படின்னா அந்த திலகவதி கேரக்டர் ஸ்கெட்சஸை டேமேஜ் செய்கிறதுனால எனக்கு நிறைய லாஸ் ஆகுது. ஓகே, இந்த மாதிரியான உளவியல் ரீதியான தீர்வுக்கெல்லாம் எங்கள் சித்தப்பா தான் கொஞ்சம் பொறுப்பெடுத்துக்கணும். வேலையும் வேணாம், அங்கே காசு வேணாம்னு சொல்லிட்டு நீங்கள் திலகவதி மடியிலே போய் உட்காந்துக்கணும். அப்பப்போ நீங்கள் கூட்டிகிட்டு போய் புதன் சந்தையில் போய் விட்டுட்டு வந்துடுங்க, வாரத்துக்கு ஒரு டைமு. நிறையா தனிமைப்படுத்தின ஒரு நிகழ்வு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அப்படி தோதாகாது. நீங்கள் நிறையா இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். சும்மா வீட்டிலே இருக்காமல் எங்கள் சித்தப்பாவும் சித்தியும் நிறையா கோவிலுக்கு போகலாம் வரலாம். அப்போ தான் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் போது அவங்க என்னை அதிகமாக ஏற்படுத்த மாட்டாங்க. ஓ, சித்தப்பாவே ஓரளவு எல்லாமே தோது பார்த்துக்கிறாரு அப்படின்னு. ஓகே, வேணால் நான் மம்தா ஸ்ரீ வேணால் தோது பார்த்துக்கிறேன். நான் 4 இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், கூட்டிகிட்டு வரேன். என்கிட்ட அனுப்பிச்சிட்டிங்கன்னா நல்லபடியாக நான் பாதுகாத்துக்குவேன். ஓகே, ஆனால் கேரக்டர் ஸ்கெட்சஸ் டேமேஜ் செய்யக்கூடாது. ஓகே, நேற்று நான் அந்த மூவி புக் பண்ணிவிட்டு இன்னும் அடுத்தடுத்த நிலையில் நான் இன்னும் 2 3 மூவி புக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிகிட்டே இருந்திருப்பேன். எனக்கு காலதாமதம் ஏற்பட்டுருச்சு. ஓகே, அதனால் என்னோடய நிலையில் எல்லாமே எனக்கு தோதாக அமைச்சு கொடுக்கணும். ஓகே, வேகமாக முன்னேறணும். ஓகே, சரி. ஆன்லைனில் இந்த சோப்புனாங்கி பட்டர்ஃப்ளை அட்டாக் செஞ்சு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. அதனால் சோப்புனாங்கியை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் அப்படின்றது அனுமதி கிடையாது. ஓகே, ஜிங்கிச்சான் விளக்கமாறு பிஞ்சிச்சான் அப்படின்ற மாதிரி இந்த சோப்புனாங்கி தன்னோட நிலையே தான் ஒரு நிலையாக ஒரு கான்செப்ட் மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு தீர்வே கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு கேஷ் கொடுத்துட்டு அப்படின்னாலும் அந்த கம்முன்னு வாங்கிட்டு போச்சுன்னா பிரச்சனை கிடையாது, ஏற்படுத்தும். அதனால் மேக்ஸிமம் இந்த ஆன்லைனில் இந்த ஷாப்பை நீங்கள் அனுமதிக்காதீங்க. அனுமதிச்சிங்கன்னா மிங்கல் படுத்துகிற மாதிரியான ஒரு ஏற்படுத்த நிறையா சார்ஜஸ் இருக்குது. ஆஃப்லைனில் வேணால் நம்ம என்ன எதுன்னு போது பார்த்துக்கலாம். ஓகே, சரி. டைரக்டர் லோகேஷ் கனகராஜன் என்ற சதீஷ், நான் உங்களுக்கு அப்பப்போ கேஷ் தரேன். அந்த கேஷ் நீங்கள் வாங்கிக்கிங்க, உங்களுக்கு தோதாகும். ஓகே, சரி. நான் அந்த கேஷ் தரப்போ நான் ஒரு டேபிளில் ஒரு நோட்டில் எழுதிக்குவேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் நான் நோட்டில் எழுதுகிறப்பவே நான் எல்லாத்துக்கும் ஒட்டுக்காக ஒரு கேஷ் கொடுத்துருவேன். ஏன்னா அப்பப்போ நான் கேஷ் கொடுக்குறப்போ அது மிஸ் ஆகுது. யாருக்கு எவ்வளோ கேஷ் கொடுத்தோம், அந்த கேஷ் எங்கேருந்து கொடுத்தோம், யார்கிட்ட போய் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு குழப்பம் இருக்கிறதுனால நான் ஒரு தெளிவான ஒரு நேரத்தில் எல்லாத்துக்கும் காசு கொடுக்குறப்பே கூப்பிட்டு நான் கொடுத்துர்லான்னு இருக்கேன். ஓகே, அந்த டைமில் நீங்களும் உங்கள் கேஷை வாங்கிக்கிங்க. ஓகே, சரி.
ஒரு சில மூவிஸில் கூட இயக்கத்தில் நீங்கள் நடிக்கணும் அப்படின்றப்போ நீங்கள் தாராளமாக வந்து நடிக்கலாம். நீங்கள் வந்து சும்மா நின்னீங்கனாலே போதும், நான் வந்து காசு கொடுப்பேன். ஓகே, சரி, நான் தோதாகிறப்போ உங்களுக்கு கூப்பிட்றேன். ஓகே, சரி. டிஎஸ்டிஎஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ். நன்றி, வணக்கம், பாய்.